கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 24:22, Matthew 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்நாட்கள் குறைக்கப்படும். அதாவது கர்த்தர் இங்க மகா உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா உபத்திரவ நாட்கள்ல எவ்வளவு மோசமா இருக்கும். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை யாராலையும் ஒருத்தரும் தப்பி போக முடியாது. எப்ப கர்த்தர் உள்ளுக்குள்ள புகுந்து அதை குறைக்காட்டி சொல்லும் என்ன சொல்றாரு, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால். அப்ப மனிதனுடைய வரலாறுல தேவனுடைய இடையீடு இல்ல குறுக்கீடு என்று சொல்லும் விதமாக கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த நாள் குறைக்கப்படும், ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரப்படும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்க எல்லா என்னதான் ஒரு பொல்லாப்பா இருந்தாலும் கர்த்தர் அதுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். என்ன, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அதாவது கர்த்தருடைய இரக்கம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மனுஷனும் தப்பிக்க முடியவே முடியாது. ஏன்னா இந்த உபத்திரவம் ரொம்ப கொடுமையா இருக்கும். மகா உபத்திரவம் அதை விட கொடுமையா இருக்கும். யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், அது மாத்திரமில்ல பிசாசுகளுடைய ஆட்டம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடியில பார்த்து கொண்டு இருக்கிறோம். 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் ஒன்றின் பின்னாக ஒன்று வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. யோவேல் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது, யோவேல் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லும்போது, யார் இதை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உபத்திரவ காலத்துல யாராவது தப்பி போகுதுன்னா அது கர்த்தருடைய இரக்கத்தினாலதான் ஆகும் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா கர்த்தர் சொல்லும் இன்னொரு என்ன கொடுக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ. கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடியதாக. இந்த உபத்திரவ காலத்துல போகக்கூடிய மக்கள்ல, ஏன்னா வெளிப்படுத்தின ரோமர் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், ஒரு கர்த்தருக்குன்னு ஒரு மீதி இருக்கிற இஸ்ரவேல் தேச மக்கள் இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 3-8 வசனம் வரைக்கும் முத்திரை பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. இவர்கள் நிமித்தம் என்ன பண்ணப்படும், என்ன, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்நாட்கள் குறைக்கப்படும். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். என்ன, நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய பாடுகளை நான் ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வருவேன். பொல்லாப்பு ஒரு இதுக்கு மேல போகாதபடி நான் தற்காத்து கொள்ளுவேன். என்னுடைய பிள்ளைகளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நான் பாதுகாத்து கொள்ளுவேன். என்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். ஏன்னா நான் இரக்கத்துல ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடியதாக. என கர்த்தர் என்னதான் கோபம் கொண்டாலும் அவருடைய இரக்கத்தை விடுவதில்லை என்று அவக்கு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை சொல்லக்கூடியது. அப்ப நியாய தீர்ப்புங்கிறது உண்மை, ஆனா அவருடைய இரக்கமோ அதை காட்டிலும் வல்லமை பெற்றது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவனாகிய கர்த்தர் எல்லா காலங்களையும் அவர்தான் ஒரு வரையறைக்குள்ள ஒரு முடிவு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உபத்திரவ காலத்தையும் அவர்தான் வரையறுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா தேவன் எல்லா கால அளவையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பொல்லாப்பு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. கர்த்தர் தம்மோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ என்னன்னா, நம்ம ஒரு காரியம் பாத்திரக்கூடாது. வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரத்துல இருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இப்படி பொல்லாப்பும் மகா உபத்திரவும் நடைபெறும் போது ஏதோ ஒண்ணு எல்லாமே கட்டுப்பாடு இல்லாம போறது, இது கர்த்தருடைய கட்டுப்பாட்டுல இல்லைன்னு நினைக்க வேணாம். எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப கர்த்தர் உபத்திரவ காலமா இருந்தாலோ மகா உபத்திரவ காலம் இருந்தாலோ அது எல்லாவற்றையும் அவர்தான் ஆளுகை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதுலயும் மகா உபத்திரவ காலத்துல பொல்லாப்பையும் சரி பாதுகாப்பையும் சரி அவர்தான் வழங்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ ஒருவேளை இந்த உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்படக்கூடிய மக்கள் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன்.
தயவு செய்து கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை காப்பாற்றுவார், அவர் பாதுகாப்பார் என்று சொல்லி கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைத்து நீங்க சாய்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க காணக்கூடிய காலத்துல உபத்திரவம் உண்மையா இருந்தா கூட அவருடைய இரக்கம் முடிவில்லாத இரக்கம். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, நியாய தீர்ப்பை காட்டிலும் அவருடைய இரக்கம் மேன்மையானது, வல்லமையானது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த நாளிலும் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்க எப்படி பாதுகாப்பீங்க, நீங்க எவ்வளவுதான் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தாலும் உங்களுடைய இரக்கத்தினால ஆண்டவரே எல்லாவற்றையும் வரையறுக்கக்கூடியவர் என்பதை தெரிந்து கொள்ளும் போது நாங்கள் மகா சந்தோஷத்தோட உம்மில் சாய்ந்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.